மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள பார்வதி மற்றும் திவ்யாக்கிடையே ஒரு பயங்கரமான நிறைய விஷயங்கள், ஒரு சில டாபிக்ஸை பேஸ் பண்ணி டிஸ்கஷன் நடக்குது. அதை பற்றியும் பார்க்கலாம். சுபிக்ஷா பணப்பட்டி எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குன்ற மாதிரி ஒரு உண்மையை வேறு போட்டு வடிக்கிறாங்க. என்னம்மா இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளும் யோசிக்க வைக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இருக்க போது. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், அன்சீன் ப்ரோமோ என்னென்னா, அதான் அந்த ட்ராப் டோர் அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கு தான். அந்த டாஸ்கில் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு அரோரா, செகண்டு கானா வினோத், தேர்டு விக்ரமே, அந்த 3 பேர் எலிமினேட் ஆகுறாங்க. அடுத்து 4வதாக பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு தலையில் ஒரு அடி விழுந்துருக்குதுங்க சாண்ட்ராக்கு. தரமான அடி சாண்ட்ராக்கு போல இருக்குது. அந்த அடிலாம் வாங்கிட்டு வரிசையாக எலிமினேட் ஆகிட்டு, ஸோ நம்ம அடிக்க வேணான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு கடைசியில் சபரிக்கு படக்கூடாத இடத்துல படுது இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. இதுதான் அந்த ஒரு ப்ரோமோவோட ஹைலைட்டாக இருந்திருக்குது. அந்த டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட், அந்த டாஸ்க் லெட்டரை படிக்கக்கூடிய ஒரு நபர் தான் கமர்தீன். இது அந்த ப்ரோமோவில் இருக்கிற நிகழ்வுகள். அந்த டாஸ்க்கை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், திரும்ப அதுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்றதால அதை அப்படியே நிறுத்திடுறேன். அடுத்து கார்டன் ஏரியாவில் வந்து நம்ம நான் ஸ்பேஸில் இருக்கும் நான் அப்படின்ற மாதிரி வாரம் எவிக்டான பிரவீன் காந்தி சாரை பற்றி நிறைய காமெடி சீன்ஸ் வந்து அங்கே சபரி பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் அழகாகவும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணால் வீட்டுக்குள்ள வந்து பணப்பொட்டி அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. பணப்பொட்டி டிஸ்கஷன் போது அரோரா, நான் யோசிக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 2 ஆப்ஷன் வச்சிருக்கேங்க. அப்போ அந்த வாரத்தை பேஸ் பண்ணி, இல்லை அது பக்கமே போகக்கூடாது, ஒன்று போகணும், இல்லைனா கம்ப்ளீட்டாக அது முடிவு எடுத்துட்டு நான் அந்த பக்கமே போக வேணான்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற 2 டாப்பிக்கை இவங்க சொல்றாங்க. உடனே சுபிக்ஷா வந்து, நான் அடுத்த வாரம் இருந்தேன்னா பணப்பொட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, ஸோ சான்சஸ் ஆர் தேர், அது வரையும் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக பணப்பட்டி எடுப்பேன் அப்படின்றதுல சுபிக்ஷாவோட மைண்ட் செட்டு போயிருச்சு. ஏன்னா சுபிக்ஷா டைட்டில்னு ஃபோக்கஸ் பண்ணிருந்த சுபிக்ஷாவோட மைண்ட் டீவியேஷன் ஆகிறதுக்கான காரணம் ஃபேமிலி வீக்கில் அவங்க ஃபேமிலி வந்து சொன்னது தான். அதுக்கு சுபிக்ஷா இந்த வாரம் சஸ்டெயின் பண்ணணுன்றது தான் மொதல் விஷயம். இந்த வாரம் சுபிக்ஷா தாண்டதே பெருங்கஷ்டம் தான். ஏன்னா அன்அஃபிஷியல்லையும் சரி அஃபிஷியல்லையும் சரி சுபிக்ஷாவோட ஓட்டுகள் கடைசி இடத்துல தான் இருக்குது. அப்படி இந்த வாரம் சுபிக்ஷா தப்பிச்சுட்டாங்க அப்படின்னா, ஸோ பணப்பட்டி சுபிக்ஷா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு 100% பிரகாசமாக தெரிகிறது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. சுபிக்ஷாவும் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. பட் அதுக்கு டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சா மட்டுமே சுபிக்ஷாவால் சஸ்டெயின் பண்ண முடியும், இல்லைனா நோ பாசிபிள் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அடுத்து லைவ்ல வந்து என்ன பண்ணுறாங்க, கார்டன் ஏரியாவில் ஒரு பக்கம் திவ்யாவும் பார்வதியும் பேசுதல் நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் என்னன்னா, இந்த வீட்டில் இவங்க வந்து கொடுத்த காசுக்கே வேலை செய்யாமல் இருக்கிற ஒரு 3 நபர்களை பற்றி சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு இவங்களே ஒரு பக்கம் ஆன்சர் பண்ணிடுறாங்க. யாருன்னா, ஒரு பக்கம் சுபிக்ஷா முன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல சுபிக்ஷாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது, ஸோ அதனால கொடுத்த காசுக்கு வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவை பற்றி பார்வதி சொல்கிறாங்க. 2 கானா வினோத்தோட கேம்மே வர வர போராக போயிடுச்சு. எப்படி கானா வினோத்தோட இதுவுமே ரொம்ப போராகவும் டவுனில் போயிட்டு இருக்கு, ஸோ அதனால கானா வினோத்து கூட கொடுத்த காசுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தெரில அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 3வது கமருதீனா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, 3வது பேர் அது மட்டும் கரெக்டாக நான் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஐயோ, கமருதீனா சாண்ட்ராவா, இது 2த்துல ஏதோ ஒன்று சொன்னாங்க பார்வதி, அதை விட்டுருங்க. அடுத்து திவ்யா, அந்த 3 பேர் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 1 அரோரா. ஓவரால் ஜானியை கம்பேர் பண்ணும்போது அவங்க இனிஷியல் வீக்ஸ் சைலண்டாக இருந்தாங்க இல்லையா, அதனாலையும் சொல்கிறேன். மற்றபடி இப்போ ஓகே. அடுத்து நீ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு கமருதீனும் அந்த அளவுக்கு கமருதீன் இல்லை, கானா வினோத் அப்படி தெரிகிறாரு. கானா வினோத்துமே எனக்கு பெருசாக இது கொடுத்த மாதிரி கண்டென்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல, கானா வினோத். அடுத்து சாண்ட்ரா, வார சாண்ட்ரா வாஸ் குட்டு, இப்போ இருக்கிற சாண்ட்ராலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஸோ அதனால சாண்ட்ரா அப்படின்ற 3 பேரை சொல்றாங்க. இவங்க 3 பேர், அவங்க 3 பேர். அடுத்து பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் உள்ள போங்க, வெளியே டாஸ்க்குக்கான ப்ரிப்பரேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரா. உள்ள போன உடனே அங்கே கிளீனிங் பிரச்சனை. ஏன்னா இந்த வீட்டில் கேப்டன் இல்லை, ஸோ அவங்கவுங்க வேலையை நீங்கள் வழி நடத்தணும், ஒட்டுமொத்த வீடுமே வழி நடத்தணுன்றது தான் பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட். கரெக்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல, சூப்பர் டீலக்ஸை க்ளீன் பண்ணலன்னு திவ்யா சொல்லியிருக்காங்க. அதை வந்து கானா வினோத் கேட்குறன்ற பேரில் விக்ரம் கிட்ட திவ்யா தான் கேட்டாங்கன்னு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் என்ன சொல்லிட்டாரு, என்னால் இன்னைக்கு முடியாதுங்க, எனக்கு வந்து கொஞ்சம் இந்த வாரம் ஃபிசிக்கல் டாஸ்க் இதெல்லாம் இருக்குது, மைண்ட்லேயும் கொஞ்சம் இது இருக்குது, அதனால நான் நாளைக்கு பண்ணிடுறேன், இன்னைக்கு டைம் கொடுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்வதிக்கு முன்னாடியும் திவ்யா கிட்டையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு புலம்புறாரு பிக் பாஸ் பெட்ரூமில் சுபிக்ஷா கிட்டையும் சபரி இவங்க எல்லாருக்கிட்டையும். என்னன்னா, ஸோ இவங்க வந்து என்னை டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்னை சீண்டை ட்ரை பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி விக்ரம் அங்கே ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு.
ஓகே, இல்ல வீட்டு வேலை இருக்குன்னா எல்லாரும் வேலை பார்த்து தானே ஆகணும், பார்க்காம இல்லை இருக்கக்கூடாது, பார்த்து தானே ஆகணும், மக்களே பார்க்கணும். அதைத்தான் அங்க திவ்யா வந்து கேட்கறாங்க. அது எனக்கு தப்பா தெரியல. உடனே இங்க வந்து திவ்யா என்ன சொல்றாங்க, இதுல எல்லாரும் உடனே பார்வதி சொல்றாங்க விக்ரம் வேலை பார்க்கல, ஓகே அவர் பார்த்துருக்கணும், பார்க்காம விட்டாரு. ஸோ நீங்க கிச்சன்ல நீங்க பாத்துக்கிறீங்க, வெஷல் நான் பாத்துக்கிறேன், அந்த ஏரியா கிளீன் பண்ணும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து அவங்க 2 பேரை பார்க்க முடியாதுன்னு திவ்யா சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் சுபிக்ஷாவாலையும் அரோராவையும் வேலை பார்க்க முடியாது, அவங்க 6 மணி நேரம் நின்று இருக்காங்க, அதுக்கான இஷ்யூஸ் எல்லாம் நம்மளே பார்க்குறோம், அவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே பார்வதி இல்ல இன்னைக்கு ஓகே, நாளைக்கு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு பண்ணலாமே, பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து திவ்யா சொல்லிடுறாங்க இல்ல மெடிக்கல் இஷ்யூ, அந்த மெடிக்கல் இஷ்யூ பத்திலாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை ஃப்ரீயா விட்டுறணும் பாருன்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்ட் ஈஸியா எஸ்கேப் ஆயிருவாங்க அவங்க 2 பேரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இங்க பார்வதி போடுறாங்க. அடுத்து முடிச்ச உடனே அடுத்து என்ன பண்றாங்க, இந்த டாபிக் திவ்யா சைட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன். எப்பவுமே விக்ரம் வேலை பார்ப்பாரு, இதெல்லாம் பார்ப்பாரு. ஸோ ஒரு கேப்டன் இருந்தால் தான் வேலை பார்க்குறாங்க, கேப்டனே இல்லாமல் இருந்தால் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்கன்னு விட்டு போக முடியாது இல்லையா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும்ல. அடுத்த வாரம் அடுத்த மீட்டிங் கூப்பிட்டா அதை பேசி டிஸ்கஸ் பண்ணலான்ற ஒரு சொல்யூஷன் முடிவுக்கு வந்திருக்காங்க. கரெக்ட். அது வந்து எப்படின்னா 9 பேர் வீடு நகர்த்தினா அவங்கவுங்க வேலையை பிரிச்சுக்கிட்டா அந்தந்த வேலையை அவங்க கிட்ட கொடுத்தா கரெக்டா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ எதுவுமே பிரிக்காம விட்டுறா, அவன் பார்த்துப்பான் இவங்க லத்தாச்சிக்கா போறது, இவன் பார்த்துப்பான் இவங்க லத்தாச்சிக்கா போறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. கரெக்ட். அந்த இடத்துல வந்து 2 பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்றது சூப்பர் மூவ், பார்வதி சைட்லயும் இருந்தாலும் சரி, திவ்யா சைட்லயும் இருந்தாலும் சரி. இது நடந்து முடிஞ்சவொடனே அடுத்து பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, கமருதீன் அந்த டாபிக் என்னன்னா ஒவ்வொரு டாப்பிக்கா பத்தி பேசும்போது கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா அவன் நல்லவன், அவன் ஒரு விஷயத்த காட்டணுன்றதுக்காக மற்றவங்கள போட்டு டமால் 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 உடைச்சுக்கிட்டே இருப்பான், கீழே தள்ளி விட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்றத பார்வதி இந்த இடத்துல சொல்றாங்க. இது பல நாளா எங்களுக்கு தெரியும். கமருதனுக்கு எதிராக நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து உங்களை அட்டாக் பண்ண வருவான், அட்டாக் பண்ணும்போது வார்த்தைகள் விடுறது, பிஹேவ் பண்றதுலாம் ரொம்ப தப்பா தான் இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இதுக்கெல்லாம் எப்பயோ வீட்டுக்கு பேக் பண்ணி டாட்டா பாய் பாய் கமருதனை சொல்லி அனுப்பிச்சிருக்கணும், அப்பெல்லாம் தெரியல. நான் இதுல ஏன்னா இது பார்வதிக்கும் தெரியும், ஆனா அது அவங்களுக்கு வராத வரையும் அது பெருசா தெரியல, அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த வலியும் வேதனையும் தெரியுது. ஸோ தட் இஸ் கர்மா அப்படின்றது தான் என் பாயிண்ட். ஏன்னா நீங்க மற்றவங்களை அவனை வச்சு மற்றவங்களை அட்டாக் பண்ணும்போது நீங்க சிரிச்சு ரசிச்சிருக்கீங்க, இப்போ அதே உங்களுக்கு வரும்போது கஷ்டமா இருக்குல்ல. தட் இஸ் இட் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அடுத்து கமருதனை பத்தி எனக்கு இப்படிலாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அடுத்து சுபிக்ஷா வந்து வெரி கன்னிங் கேம் பிளே, கன்னிங்கா இருக்காவ அப்படின்றதையும் சுபிக்ஷாவோட கன்னிங். ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தா சுபிக்ஷா மற்றும் அரோரா மேல வந்து இவங்களுக்கு கொஞ்சம் காண்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. யோசிச்சு பாத்தீங்கன்னா போன வாரம் சுபிக்ஷாவை பத்தி அங்க பார்வதி சாண்ட்ரா பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, அரோரா ரெகுலர் சாய்ஸ், பார்வதியோட மைண்ட்ல எப்பவுமே அரோராவும் கனியும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அது ஒரு ரெகுலர் சாய்ஸ். இந்த இடத்துல இந்த வாரமும் சரி, எல்லா இடத்துலயும் சுபின்ற மாதிரி சுபி பேரை எடுத்துன்னு வந்து இவங்க ஏங்க கோத்து விட்டு வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. பார்வதி காலையும் அப்படிதான் பண்ணாங்க, சுபியை பத்தி பேசினாங்க, அடுத்து அரோராவை பத்தி பேசினாங்க, இப்போ சுபியை பத்தி சொல்லியாச்சா அடுத்து அரோரா பத்தி பேசுறாங்க. அரோரா என்னை வந்து இமுலேட் பண்ணிட்டா, இந்த மாதிரி மொட்டை கடதாசியில் இப்படி எழுதிட்டா அப்படிலாம் எழுதிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை பேசி முடிச்சோடனே திவ்யா என்ன சொல்லிடுறாங்க, இல்ல அரோராக்கு நிஜமாவே அந்த விஷயம் தெரியாது, அந்த மொட்டை கடதாசி எழுதுனா அவங்க தான், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க தான் அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்து இந்த சாரி கேட்கறதுல கன்க்ளூஷன் வாங்கன்னு வர மாதிரி அரோரா சொன்னாங்களே, அந்த விஷயம் நீ பல வாட்டி சாரி சொன்னதே அரோராக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டா, உங்ககிட்ட கூட வந்து பேசணுன்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, நீ தான் இது பண்ணல போல, நிஜமாவே அவளுக்கு தெரியாது, கமருதீன் தான் சொல்லாம விட்டுருக்கான்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையுமே அங்க திவ்யா சொல்லிடுறாங்க. உடனே பார்வதி இன்னொரு விஷயத்த அரோராவை பத்தி பேச வரும்போது திவ்யா வந்து ஓகே அடுத்து அப்படின்ற மாதிரி கடந்து போற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல திவ்யா வந்து ரொம்ப தெளிவாயிடுறாங்க. ஓகே, அடுத்து விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பண்ணுவான். விக்ரம் அந்த வந்து அவனுக்குள்ள இந்த டிக்கெட் ஃபினாலே வந்து அவன் ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அதை எப்படி தோக்குற மாதிரி இருந்தனா ஓகே நீங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான், டியூவல் ஃபேஸ் காட்டுற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி விக்ரமை பத்தி பேசுறாங்க. அடுத்து திவ்யா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அவங்களுக்கும் 2 ஃபேஸஸ் சம்திங் நிறம் வெளுத்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த கிச்சன் ஏரியால சம்டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி திவ்யாவை பத்தி பேசுறாங்க. அடுத்து திவ்யா கதை ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த திவ்யாவோட கதை தான் இப்போது லைவ் சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.